திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி மரக்கடை நோக்கி தாவைக்கா தலைவர் விஜய் தொண்டர்களின் உற்சாக வெள்ளத்திற்கு இடையே பேருந்தில் மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே தனது முதல் பிரச்சாரத்தை தாவைக்கா தலைவர் விஜய் தொடங்க உள்ளார். இதற்காக இன்று காலை 8:30 மணி அளவில் தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் சென்றடைந்த அவர் தற்பொழுது திருச்சி விமானத்திலிருந்து தொண்டர்கள் புடை சூழ மரக்கடை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். காவல்துறையினர் என்னென்ன நிபந்தனைகள் விதித்தார்களோ அந்த நிபந்தனைகள் மேற்கொள்ளப்படுகிறதா, அதனை அவர்கள் சரியான முறையில் கடைபிடிக்கிறார்களா என்ற கேள்விகள் பல இருந்தாலும் தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் விஜய் பேருந்தில் தனது பயணத்திற்காக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், வணக்கம். மதுரை மாநில மாநாடுக்கு அடுத்தபடியாக மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சார பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் தொடங்கியுள்ளார். 1967, 77 போன்ற மாற்றம் 2026 வரும் என்ற ஒரு தன்னுடைய பேச்சின் உரையின் ஒரு தொடக்கமாக பேருந்திலும் அவர்கள் இருவருடைய படங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. தாவேகா தலைவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த உற்சாக வரவேற்பு இன்னும் எத்தனை மணி நேரத்தில் அவர் மரக்கடையை நோக்கி செல்ல உள்ளார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகருமான தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மாநில மாநாடுகளை அந்த கட்சியின் சார்பாக நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த 2 மாநாடுகளிலும் அளவுக்கு அதிகமான அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து வருகை தந்து அவருக்கு தொடர்ந்து ஆதரவுகளை தெரிவித்து வந்தனர். அதனுடைய அடிப்படையில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அவருடைய ரசிகர்கள் நேரடியாக வருகை தந்து அவருடைய அந்த கட்சியை ஆரம்பித்ததற்கும் அவருடைய மாநில மாநாட்டிற்கும் தங்களது வாழ்த்துக்களையும் தங்களுடைய ஆதரவுகளையும் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருந்தனர். இதனை அடுத்துத்தான் அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். அந்த விமர்சனம் என்னவென்று பார்த்தால், நடிகர் விஜயை பொறுத்தவரையில் அவர் வீட்டிற்குள் அரசியல் செய்து வருகிறார். எந்த விதத்திலும் பொதுமக்களை சந்திப்பதற்கு அவர் வருவது கிடையாது. வீட்டிற்குள் அரசியல் செய்பவர் எப்படி தமிழக மக்களை காப்பாற்றுவார் என்ற பெரும் விமர்சனம் தொடர்ந்து இருந்து கொண்டது. இருப்பினும் கூட 2 மாநில மாநாடு என்பது நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக தற்சமயம் பொதுமக்களை, அதாவது அவர் தாவேகா என்னும் கட்சி ஆரம்பித்த பிறகு பொதுமக்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சாரம் என்பது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் மிகுந்த எதிர்பார்ப்போடும், அதே போல நீண்ட நேரமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிகாலை 3 மணியிலிருந்து திருச்சி மாநகரில் அவருடைய ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அவருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்சமயம் தான் மிக சரியாக மதுரை திருச்சி விமான நிலையம் அவர் வந்தடைந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த அவரை வரவேற்பதற்கும், அதே போல தாவேகா வாழ்க என்ற கோஷத்தோடும் விஜய் வாழ்க என்ற கோஷத்தோடும் வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போல திருச்சி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அதே சமயம் தமிழக காவல்துறையினர் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் அனைவரும் சுலபமாக தங்களது வாகனங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சி மரைக்கடை பகுதியில் தான் முதற்கட்டமாக அவர் அந்த பேருந்தில் நின்று கொண்டு பொதுமக்களிடையே உரையாட இருக்கிறார். பொதுமக்களிடையே உரையாட இருக்கிற கருத்துக்கள் என்னவென்ற பெரும் எதிர்பார்ப்போடு அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாது அரசியல் கட்சி தலைவர்களும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுவரை அவர் மக்களை சந்தித்த பொழுதும் சரி, மாநாடுகளை நடத்திய பொழுதும் சரி, ஒரே விமர்சனத்தைத்தான் முன்வைத்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுகவை மட்டுமே தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தார். மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர் எந்தவித விமர்சனம் மேற்கொள்வது இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் தாங்கள் சொன்னது போல அந்த மதுரை மாநில மாநாட்டில் பார்த்தோமானால் அதிமுக தற்சமயம் யார் கையில் இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி அந்த உரையை முடித்தார். அதிமுகவை மெல்ல தொட்டு இருக்கிறார் என்று சொல்லலாம். அதே சமயம் திமுகவை தொடர்ந்து அவர் எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இன்னும் மிகைப்படியாத தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தார். மிகப்பெரிய மனிதர், வயதில் மூத்தவர், அவரை அந்த வார்த்தை கூறி அழைக்கலாமா என்ற விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டது. அதே போல சீமான் உள்ளிட்டோர் எல்லாம் டிவிகே என்று சொன்னால் மட்டும் போதுமா, அவர்களுடைய கொள்கை என்ன, எதற்காக தாங்கள்
கிளம்பி வந்திருக்கிறீர்கள் போன்ற விவரங்களை தாங்கள் முழுமையாக தெரிவித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதுவரை கொள்கைகளை பொறுத்தவரையில் வேலு நாச்சியார் உள்ளிட்ட காமராஜர் பல்வேறு தலைவர்களை புதைப்படங்களாக அவர் வைத்திருப்பினும் பட்சத்திலும் கூட கொள்கை என்பது என்ற நிலைப்பாடு என்ன, அந்த கொள்கையினுடைய முழு விவரங்களை அவர் இன்னும் சொல்லவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்கைகளை இந்த பொதுமக்களிடையே உரையாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதே சமயம் பிற கட்சிகளை குற்றம் சாட்டுவதை தவிர்த்துவிட்டு தான் வருகிற பொழுது மக்களுக்கு என்னென்ன விதமான பொது திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் உரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த மக்கள் முன்னாடி இந்த அரசியல் அந்த ரசிகர்கள் முன்னாடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறை சொல்லிவிட்டு அவர் செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. திருச்சி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு அவர் செல்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசக்கூடிய அந்த அரசியல் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்ற பெரும் எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதிமுகவை சார்ந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் போன்றவரெல்லாம் அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே செய்தியாளர்களை சந்தித்த பொழுது நாங்கள் தேர்தல் வேலைகளுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முன்பாகவே தயாராகி தொடர்ந்து செய்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இவர்களும் தற்சமயம் அந்த தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். 2026 தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பது நாம் பொறுத்திருந்து நான் பார்க்க முடியும். ஆனால் விஜயினுடைய இந்த அரசியல் வருகையை நாம் பார்த்தோமானால் மற்ற கட்சிகளுக்கு சவாலாக இருக்குமா, அதே போல 2026 முதலமைச்சர் கனவு என்பது பலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அவைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா? பல்வேறு நடிகர்கள் இந்த தமிழகத்தில் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், பிற மாநிலங்களில் கூட அரசியலில் வந்திருக்கிறார்கள். பிற அரசியல் கட்சி தலைவர்களை சொல்லக்கூடிய கருத்து என்று சொன்னால் சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா, அதே போல இந்த மண்ணினுடைய விஜயகாந்த் அவர்களுக்கு வராத கூட்டமா, அனைவருக்கும் நடிகர்களை பார்ப்பதற்கான கூட்டம் வரத்தான் செய்யும். அந்த கூட்டத்தை எல்லாம் வைத்து வாக்குகள் என்று எண்ணிவிட முடியாது. விஜய் கட்சியை சார்ந்திருக்கிற பெரும்பாலானோர் 18 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள், வாக்குரிமை பெற முடியாதவர்கள் கூட இருக்கிறார்கள். அதே காரணத்தினால் இவர்களோடு போட்டி போடுவதற்கு அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் முன்னேற முடியுமா என்ற பல்வேறு கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது, தொடர் விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. 2026 நிச்சயமாக தவேகாவினுடைய அந்த வாக்குகளாக இருக்கட்டும், அதே போல அதிமுக திமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது என்ற விவரங்களை அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கிற பொழுது அது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள் தான் அங்கே போதுமே தவிர எங்களது ஓட்டுகள் இல்லை என்றும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற தலைவர்கள் எங்களது வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி வருகிறார்கள். தற்சமயம் இந்த விஜயனுடைய அரசியல் கொள்கை நிலைப்பாடு, இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் அவர்களுக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. மதிவாணன், தகவலுக்கு நன்றி.